இந்த பையன் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ரூமுடைய டோர் அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா உள்ளே இருக்கிற எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்காவும் அப்படியே பனிக்கட்டியில் உறைஞ்சு போயிருக்காங்க. அதை பார்த்து அந்த ரூம்குள்ளே வந்த 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகி நின்றுறானுங்க. உடனே பெரிய பையன் ஓடி போய் ஒரு கேஸ் கேனை கையில் எடுத்துட்டு வந்து அவங்க அக்கா மேலே நெருப்பை காட்டி அவங்கள அப்படியே உருக வச்சிடலான்னு பார்க்குறான். உடனே பக்கத்தில் இருந்தவன் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்கிறான். அதனால அவன் அப்படியே பண்ணாமல் விட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க அக்காவை அந்த உறைஞ்சு போன ரூம்ல இருந்து பத்திரமா தூக்கிட்டு வந்து வெளியில நார்மலான பிளேஸ்ல போடுறானுங்க. போட்டுட்டு அவங்க மெல்ட் ஆகி நார்மல் ஆயிடுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கறானுங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க உடம்புல எந்தவித மாற்றமும் ஏற்படல. அதனால அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா திரும்பவும் அவங்க அக்காவை அப்படியே பத்திரமா தூக்கிட்டு போய் அந்த ஃப்ரீஸான ரூம்குள்ளேயே வச்சிடறானுங்க. வச்சுட்டு யாரையாவது போய் ஹெல்ப்க்கு கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியில போய் அவங்க வீட்டுடைய மெயின் டோரை ஓபன் பண்ணி பார்க்கறானுங்க. பார்த்தா வெளியில அப்படியே பாறைகள்லாம் மிதக்குது. என்னடா இதுன்னு நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க வீடு பூமியிலேயே இல்ல, அப்படியே அவங்க விண்வெளியில வீட்டோட மிதந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சின்ன பையனுக்கு ஒரு ஞாபகம் வருது. அது என்னன்னா நம்ம இந்த கேமை விளையாடின பிறகுதான் இப்படிலாம் நடந்துச்சு, அதனால மறுபடியும் இந்த கேமை விளையாடி தான் சரி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறானுங்க. இந்த தடவை அந்த போர்டுக்குள்ள இருந்து வந்த கார்டுல யுவர் ரோபோட் இஸ் டிஃபெக்டிவ்னு வருது. வந்து அடுத்த செகண்ட் அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரோபோட் வந்து அப்படியே ஃபயர் விட்டுக்கிட்டே அந்த வீட்டையே உடைச்சிக்கிட்டு வெளியில போயிடுது. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த போர்டுல கேம் விளையாடுறானுங்க. இப்பயும் அதே மாதிரி ஒரு கார்டு வெளியில வந்து விழுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஒரு ஸ்பேஸ் ஷிப் அப்படியே அவங்க வீட்டை சுத்தி வந்து வீட்டுக்குள்ள அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருது. கடைசியில் அந்த ஸ்பேஸ் ஷிப் ஷூட் பண்ணதுனால வந்த ஃபயர் பட்டு தான் உறைஞ்சு போன அவங்க அக்காவே இப்போ குணமாகறாங்க.